உங்கள் கூட உடலாகவும் உயிராகவும் இருந்தவங்க இப்போ உங்கள் கூட இல்லை. அதாவது உங்கள் ஹஸ்பண்டோ, உங்கள் ஒய்ஃபோ, உங்களை பெற்றவங்களோ, நீங்கள் பெற்ற குழந்தைங்களோ, இந்த மாதிரி யாராக வேணால் இருக்கலாம். ஸோ அவங்க இப்போ உங்கள் கூட இல்லை அப்படின்ற பெயின் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குன்னா விஜய் ஆண்டனி சாரோடைய வீடியோவை பார்த்துட்டு வந்துடுங்க. பிறகு நம்ம பேசலாம். பார்த்திங்கன்னா குறிப்பாக சிலர் இல்லாமல் போகிறது அப்படின்றது இல்லாமல் போகிறதுன்னு நினைக்கக்கூடாது. யாரும் இல்லாமலாம் போயிடல, எல்லாம் இருக்கிற அவங்க கண்ணுக்கு தெரியல, அவ்வளோதான். அவங்களையும் நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிட்டு பேச முடியும், வாழ முடியும் ஸ்டில் அப்படின்ற ஒரு ப்ராசஸில் இழப்புன்றதே உங்களுக்கு இல்லாமல் போயிடும். ஆக்சுவலி விஜய் ஆண்டனி சார் தன்னுடைய மகள் தன்னோட இல்லைன்னாலும் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குது, அவர் எவ்வளோ சந்தோஷமாக அதை வாழறாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காமிச்சிருக்கோம். ஸோ இதில் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாசிட்டிவ் மைண்ட் செட்டை எப்படி வளர்த்துக்கிறது. ஈவன் நம்ம கூட இருந்துட்டு இப்போ இல்லாமல் இருக்கிற ஒரு ஜீவன், அந்த ஜீவனை நம்ம நினச்சிக்கிட்டு இருந்தாலும் அந்த பெயினை எப்படி நம்ம பாசிட்டிவாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் தாட் வருது, அச்சோ நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம், அவங்க இப்போ நம்மளை விட்டு போயிட்டாங்களே, இப்போ நம்மளால் அவங்க கூட இருக்க முடியல, சந்தோஷமாக வாழ முடியல அப்படிங்கிற பெயின் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அந்த பெயினோட நீங்கள் தப்பி தவறி கூட சோஷியல் மீடியாவுக்குள்ளே போயிடாதீங்க. போனீங்கன்னா உங்கள் எமோஷன்ஸை அதை கேப்சர் பண்ணி எப்போவுமே உங்கள் மைண்டை சோகமாக வச்சுக்கிற மாதிரி சோகமான கீதங்களையே உங்களுக்கு வீடியோஸாக கொடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் எந்த சோஷியல் மீடியா வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் எமோஷன்ஸை கேப்சர் பண்ணி தான் அது உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பும். அப்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடாது கருப்பு அப்படிங்கிற மாதிரி ஸ்க்ரோல் பண்ண அதே மாதிரி சோகமாகவே உங்கள் மைண்ட் செட் இருக்கும். எமோஷன்ஸ் இந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ் வர்றது இயல்பு தான். ஆனால் அதை அப்படியே லெட் இட் கோ பண்ண விட்டுறணும். அது வர மாதிரியே போயிடணும். சில நேரத்தில் அது நம்மளை விட்டு போகலை, நமக்கு ரொம்ப அழுத்தம் அதிகமாகுது அப்படின்னும் போது நம்ம கொஞ்சம் அதுக்கு ஒர்க் பண்ணணும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ராக்ஷன்ஸ். ஏன் கூட இப்போ அவங்க இல்லைனாலும் அவங்களோட நினைவுகள் எனக்கு ரொம்ப சுகமானதாக இருந்துச்சு. ஸோ அவங்க என்னோட தான் இருக்காங்க, நான் அவங்க கூட நின்றுட்டுருக்கேன், பேசிக்கிட்டு இருக்கேன், நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதை தான் சாரும் சொல்லியிருக்காரு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொய்யான விஷயந்தான், ஆனால் அந்த பொய் கூட நிஜமாக நம்ப ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் மைண்ட் செட்டுக்கு நம்ம மாறிடுவோம். நம்ம மிஸ் ஆகிற ஃபீல் நமக்கு எப்போவுமே வராது. நெகட்டிவ் ஃபீலிங் இருந்தாலுமே, மிஸ் ஆகிற ஃபீலிங் இருந்தாலுமே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அந்த ஆத்மா, அந்த ஜீவன் இப்போது என் கூட ஃபிசிக்கலாக ப்ரெசென்ட் ஆகலைனாலும் நான் அவங்க கூட இருந்துக்கிட்டு தான் இருக்கேன், வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கேன், சந்தோஷமாக இருக்கேன். அப்போது உங்களுக்குள்ளே ஒரு கேப் இருக்காது. நீங்கள் ஒரு செல்ஃப் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. உங்களுக்குள்ளே ஒரு மலர்ச்சி கிடைக்கும், ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அப்போது ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனும் நடக்கும். நம்ம லைஃப்பில் என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சோமோ, வெற்றி அடையணும்னு நினச்சோமோ, அது எல்லாமே நமக்கு சேரும். ஸோ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையோடு விடைபெறேன். நன்றி, வணக்கம்.